Hi friends, good morning. Arjuna topic. ஆக்சுவலி நேற்று ஒரு தோழி ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா எவரெஸ்ட் மலையே பிடிக்கணும் அப்படின்னு. அது தப்பு இல்லை. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் எவரெஸ்ட் இல்லை, அதுக்கு மேலே கூட போகலாம், நிலாவோட கூட போகலாம். ஆனால் அவங்க பேசியிருந்த விஷயங்கள் ரொம்ப உருக்கமாக இருந்தது. என்னென்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே எல்லாம் ரொம்ப இதுவாக பேசாங்க. ஆனால் ஒரு மனிதனோ கீழே விழுந்த பின் பூமியில் நம்ம கையை வச்சு பொறுமையாக எழுந்து மேலே வரோம். அப்போது பூமாதேவி நம்ம தாங்கி பிடிக்குது. கீழே நம்மளை விட்டுல, பூமாதேவி தாங்கி பிடிக்கிறான். அவள் தூக்கி அழகாக வர்றா. மேலே பெரிய மிரர், கண்ணாடி, புரியுதுங்களா? அந்த கண்ணாடி உருவத்தை படித்தவரே கடவுள் தான். ஏன்னா ஒருவர் அவர் முகத்தை அழகாக படைக்க வேண்டும், அழகாக காட்ட வேண்டும் என்றால் கண்ணாடியை பார்த்து தான் ஆகணும். என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம கீழ்மட்டத்திலேயே யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு கடவுள் பயங்கர கிஃப்ட் கொடுத்துருக்கான் மேலே வரத்துக்கு. நம்ம முதல்ல எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருக்கிறோம். கடவுள் எவ்வளோ தூரத்தில் வச்சிடலாம். கடவுள் அவனுடைய ஆர்ட் உள்ள வச்சுருக்கான். முருகர் என்ன பண்ணுறாரு, ஆர்ட் உள்ளே வச்சுருக்காரு நம்மளை. அப்போ நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம எவரெஸ்ட் மலையை விட அதிகமான மலை இருந்தால் உலகில் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் பிரபஞ்சத்தில் இருக்கலாம், அந்த மலையோட தொட முடியும். புரியுதுங்களா? எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கையில். ஆனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எல்லோருக்கும் செய்ய வேண்டும். சரண்யா யூடியூப்பு, அவங்க முருகர் பக்தர், அவங்க பேரை சொன்னதே தவறு தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க அவங்கள ஒரு 3 வருஷமாக அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே இந்தளவு வந்திருக்காங்க. ஒரு நாள் அதே மாதிரி தான் நீலூஸ் மலர் வச்சுன்னு ஒரு அழுதாங்க. அழ சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க அழ வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா முருகர் அவங்க கூட இருக்காங்க. அவங்க கோவில் உள்ளே போயிட்டு வராங்க, ஃப்ளவர் முருகர் கொடுக்குறாரு. முருகர் கையில் இருக்க சொல்ல நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? அழவே தேவையில்லை, அழவே கூடாது. எதுக்கு நீங்கள் அழுறீங்க? நல்லா நீங்கள் மேலே மேலே வளர்ச்சி அடைங்க. இன்னொரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஏன்னா நானும் முருகர் பக்தர், புரியுதுங்களா? அதனால் யாரும் கஷ்டப்பட தேவையில்ல. புரியுதுங்களா? யாருமே கஷ்டப்பட தேவையில்ல. உங்கள் உயர்வு மேலும் மேலும் வரும். நானும் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணியா நல்லா உச்சத்தை தொடணும், நல்லா மேலே மேலே வரணும். அவங்க தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகி அவங்க நல்லா இருக்கணும் என்று எல்லாம் வர இறைவனை, முருகப்பெருமானை, திருவாபுரி முருகர், திருத்தணி முருகர் துணை என்று நம்மை சுற்றியிருக்கும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். சரண்யா, நீங்கள் எப்பயுமே அழாதீங்க. உங்கள் கூட முருகர் இருக்காருமா, எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க? டோன்ட் வரி சரண்யா. Bye friends.